வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் அது மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். இப்போது 5ஆம் இடம் வந்துட்டார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்குள் குரு பகவான் வர்றார். இப்போது பொதுவாக ஒரு ஜோதிட பழமொழி, குரு 5இல் இருந்தால் நன்மை செய்யும் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கும்போது எந்தெந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல அது சிறப்பான பலனை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் வீடு. இந்த சனி பகவான் வீட்டில் பிறந்தவர்களுக்கு குரு பெரிய அளவில் நன்மையும் செய்ய போகிறதில்ல, தீமையும் செய்ய போகிறதில்ல. அப்படி தான் இருப்பார். ஏன்னா 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியத்துக்கு உரிய கிரகம். அவர் இப்போ 5ஆம் இடம் வர்றார். இப்போ 5இலிருந்து ஏதாவது நமக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னா, 5ஆம் இடத்தில் வர்றதுனால புத்திரப்பேறு ஏற்படும். அதே மாதிரி சில நல்ல காரியங்கள்லாம் வீட்டில் அரங்கேறும். ஆனால் குரு இருக்கிற இடத்த விட இப்போ பார்க்குற இடத்த தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் அப்படின்றது சில பேருக்கு தான் சிறப்பு. இந்த மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நம்ம சிறப்பித்து சொல்வதாக இல்லை. பார்க்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார் தனது 5ஆம் பார்வையாக. ஏற்கனவே அங்கே கேது பகவான் இருக்கார். கேதுவுக்கு குரு பார்வை கிடைச்சி அது 9ஆம் இடமாக வரும்போது நிறையா ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். பக்தி மார்க்கத்தில் எண்ணம் ஈடுபாடு அதிகமாக ஏற்படும். அது புதனுடைய வீடு. அப்போ புதன் வீட்டில் கேது, குருவின் பார்வையில் கேது, இந்த மாதிரி அந்த இடம் இருப்பதால் நிறைய பேருக்கு இப்போது பக்தி நெறியில் அவங்களுடைய சிந்தனையை செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சார், என்னோடய பையனுக்கு பக்தினா என்னன்னு கேட்பான் அப்படிம்பாங்க சில பேர். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நிறையா இப்போ நாலேஜ் அதிகமாக, அவங்களுடைய ஒரு ஐக்யூ தன்மை அதிகரிக்கும். இப்போ நல்லா படிப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக சில புக்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் பெரிய நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அவங்க படிப்பை பார்த்துட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஒரு நாலேஜை கொடுக்கும், ஒரு விஸ்டம், அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளை சொல்லக்கூடிய இடமும் அது. இதனால் தந்தைக்கு ஆதாயம், உங்களால் தந்தைக்கு ஆதாயம், தந்தையால் உங்களுக்கு ஆதாயம். குரு பகவான் தனது 7வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். அது உங்கள் ராசிக்கு 11வது வீடு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் லாபம் கிடைக்கும். லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழில், அதில் வரக்கூடிய லாபம் மட்டும்தானா? ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சா அது ஒரு லாபம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு சக ஊழியர்கள் நமக்கு நல்லா இருந்தாங்கன்னா அது ஒரு லாபம். இப்போ லாபம் என்பது பணத்தை மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நேரமே பொன்னானது, அது ஒரு லாபம் தான். அப்போ நேரத்தை விரயம் பண்ணிவிட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே லாபகரமாக அமையும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடம் சிறப்பு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். குரு பகவான் தனது 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார். இந்த மாதிரி மகர ராசியவே குரு பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியம் பிறக்கும். சில காரியங்கள் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை தைரியமாக எதிர்கொண்டு செய்து முடிப்போம். எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். ஒரு காரியத்தை ஜெயமாக முடிப்பதற்கு கிரகங்கள் துணை புரியும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது தைரியம், வீரிய, விஜயஸ்தானம் அப்படிம்பாங்க. அதே விஷயந்தான் 11ஆம் இடமும் 6ஆம் இடமும் அதே விஷயந்தான். இப்போ குரு பகவானுக்கு 11ஆம் இடத்தின் மீதும் உங்கள் ராசியின் மீதும் பார்வைப்படுவதால் தைரியமாக சில காரியங்களை எதிர்கொண்டு வெற்றிகரமாக செய்து காட்டுவீங்க. அதே மாதிரி இப்போது திருமண விஷயங்களில் நிறைய இப்போ தடை தாமதத்தோடு நிறைய பேர் இருக்காங்க மகர ராசியில் பிறந்தவர்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக சனி பகவான் இந்த 7.5 சனி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 90% பேருக்கு 7.5 சனி காலத்தில் தான் கல்யாணம் நடக்கும். அதனால் இப்போ இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்க போகிறார். சனி பகவானால் தான் உங்களுக்கு திருமணமே நடக்க போகுது. அதனால்
குரு பெயர்ச்சி ஆனாலும் நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். மகர ராசியில் இருப்பவர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி அதுக்கப்புறம் சனி பகவானையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடை விலகும். ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அதனால் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார். அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சி காட்டுது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் அமர்வதால் ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அப்போது திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுல ஏழளவும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போது வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பதவி உயர்வையும் வேலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க, வேலை கிடைக்கலன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வேலை வந்தாச்சு. ஏதோ நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு பிடிக்காத வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடித்த வேலைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சிறப்பான குரு பயிற்சி அப்படின்னு சொல்ல முடியாட்டினாலும் நல்ல குரு பயிற்சி, மத்தியமமான குரு பயிற்சி. நீங்கள் வந்து ஒரு முறை திருச்செந்தூருக்கும் ஒரு முறை திருநள்ளாறுக்கும் சென்று வருவதே சிறப்பு.